இன்றைய சிந்தனை எங்களுடைய அழகான ஒரு வரையறை கொண்ட இந்த வாழ்வியலிலே விசுவாவசு என்கின்ற வருஷம் இன்றோடு நிறைவு பெறுகின்றது. எங்களுடைய சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் ஒரு நல்ல வரையறையை எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். காலங்களுடைய நிர்ணயங்களை அழகாக நிர்ணயித்திருக்கின்றார்கள். அதை பிரித்து வேறு தந்திருக்கின்றார்கள். அந்த கால இயல்புகளுக்கு ஏற்ப இயற்கை எங்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கின்றது. வெயில், மழை, காற்று என்கின்ற இவற்றின் மூலமாக எங்களுடைய வாழ்வியல் செழிக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய மரபுகள் மிக அழகாக போற்றி பாதுகாத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ஒரு சுற்றாக 12 ராசிகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த 12 ராசிகளுக்கும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் செல்கின்ற பொழுது இந்த மீன ராசியிலே வருகின்ற பொழுது மீன ராசி தான் எங்களுடைய வருடத்தின் நிறைவு மாதமாக அமைகின்றது. அதாவது இப்பொழுது 39 எங்களுடைய வருடங்கள் 60 வருடங்கள் இருக்கின்றன. அதிலே 39வது வருடமாக இருக்கின்ற விசுவாவசு என்கின்ற வருடம் இன்றையோடு நிறைவு வருகின்றது. இந்த வருடத்தினுடைய நிறைவு, அதாவது சூரிய பகவான் மீனராசியிலே இருந்து நாளைய தினம் மேடச்சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற புதிய வருடத்துக்கு செல்ல இருக்கின்றார். புதிய வருடம் மலர இருக்கின்றது. அந்த மேடச்சங்கராந்தி எங்களுக்கு முழுமையான சிறப்புகளை நாளையிலிருந்து தர இருக்கின்றது. இந்த கடந்த ஒரு வருடமாக இந்த விசுவாவச வருடம் என்கின்ற இந்த வருடம் எங்கள் எல்லோருக்கும் இன்பம், துன்பம், வாழ்வியல் சிரமங்கள், வாழ்வியல் நன்மைகள், வாழ்வியலுக்குள்ளே இருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளையும் எங்களுக்கு நிறைவு தந்து இந்த வருடம் நிறைவு வரப்போகின்றது. அடுத்த வருடத்திலிருந்து நாங்கள் நல்ல மேன்மைகளையும் நல்ல சிறப்புகளையும் பெறக்கூடிய வல்லமை, ஆற்றல் அமையப்போகின்றது. எனவே அவற்றை உணர்ந்து செயல்படுவோம். இந்த வருடத்திலே நாங்கள் விட்ட தவறுகளை அடுத்த வருடத்திலே நாங்கள் சரி செய்யக்கூடிய சிந்தனைகளை கொள்ளுவோம். இந்த விசுவாவச வருடம் இந்த ஒரு வருட காலமாக எங்களோடு இருந்து எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் பலவிதமான தத்துவங்களை உணர்ந்திருப்பீர்கள். இந்த வாழ்வியலிலே நல்லவர்கள், கெட்டவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்ற மனித சூழலுக்குள்ளே எத்தனை விதமான மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக நன்மையும் பெற்றிருப்பீர்கள், கஷ்டங்களும் பெற்றிருப்பீர்கள், அனுபவமும் பெற்றிருப்பீர்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தருகின்ற மாபெரும் வெற்றியாக அமைகின்றது. எனவே இந்த விசுவாவச வருடத்தை சந்தோஷமாக நாங்கள் இன்றைய தினம் விடை பெற வைப்போம். நாளைய புதிய வருடத்திலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்லெண்ணவற்றை வரவேற்போம். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு